சென்னையில் ஐஓ இன்ஃப்ளூயன்ஸ் 2025 நிகழ்ச்சி மிகச் சிறப்பாக நடந்ததுங்க. காலையில் பிரேக்ஃபாஸ்ட்ல இருந்து மதியம் லஞ்சு டின்னர்னு சொல்லி உணவு வகைகள் பல வகையான சத்தான உணவு வகைகள் அசைத்துட்டாங்க. உணவு வகைகள் மட்டும் இல்லைங்க, செவிக்கும் விருந்தும் மிகச் சிறப்பாக இருந்தது. அங்கே பேசின ஒவ்வொரு பேச்சாளனுடைய பேச்சும் மிகவும் பயனுள்ளதாக இருந்தது. இந்த நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்திருந்த சிவசங்கரன் என்ன பேசுறான்னு கேளுங்க, உங்களுக்கும் ஒரு உற்சாகம் பிறக்கும். நான் ஐஓ ஆரம்பிச்சது ஒரே ஒரு காரணத்துக்காக தான். ஐஓக்கு மென்டல் தான் ஆரம்பிக்கல, ஏற்கனவே இருந்த கம்பெனி. என்ன ஐடியான்னா, உங்களை நீங்களே விரும்பணும், லவ் யுவர் செல்ஃப். ஆனா நீங்க இப்போ இந்த லவ் யுவர் செல்ஃபை ஒரு வருஷமா பண்ண ஆரம்பிச்சிட்டீங்கன்னு நான் நம்பல. நீங்க இன்னும் நம்பல, ஏன்னா நீங்க இன்னும் லவ் பண்ண ஆரம்பிக்கல. இன்னிலிருந்து ஆரம்பிங்க. எல்லோருக்கும் வணக்கம். இந்த படைப்பாளிகள் உழைப்பாளிகள் உங்களை நான் வரவேற்கிறேன். இது ஒரு புது முயற்சி. ஸோ இதுக்கு டோன் செட் பண்றதுக்கு இந்த வேர்டை ஞாபகம் வச்சுக்கீங்க, அன்ரீசனபிள் ப்ராக்ரஸ். எப்படி இந்த அன்ரீசனபிள் ப்ராக்ரஸை நீங்க பண்ண போறீங்க அப்படின்றதுக்கு ஒரே ஒரு கண்டிஷன் தான். அன்ரீசனபிளி யூ ஷுட் நோ வாட் யூ வாண்ட். யூ ஷுட் பி வெரி கிளியர் இன் யுவர் திங்கிங். நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதை அன்ரீசனபிளா இதுதான் எனக்கு வேண்டும் என்று நீங்கள் ஒரு முடிவெடுத்தால் அதை இன்றிலிருந்து நீங்கள் 90 நாட்களுக்குள் அடைவது எப்படி அப்படின்றத உங்களுக்கு பல பேர் சொல்லுவாங்க. வழக்கமா செமினார்லயோ மீட்டிங்லயோ நான் நிறைய நேரம் பேசுவேன். ஆனா இந்த முறை 2 நிமிஷம் 3 நிமிஷத்துக்கு மேல பேச போறது இல்லை. ஏன்னா நான் சொல்ல போகும் கருத்துக்கள் அப்படி. அந்த 2 நிமிஷத்துல வரைக்கும் தான் உங்களுக்கு அட்டென்ஷன் ஸ்பேன் இருக்கும். அதாவது நான் 4-5 தடவை சொல்றேன். இப்போ அடுத்து பேச வரவர் என்னுடைய இனிய நண்பர் ஜோகோ மிஸ்டர் வேம்பு சீதவேம்பு. அவர் கூட நான் உரையாற்றின கடந்த 15 நிமிடங்கள்ல சிவா உனக்கு ஒரு ப்ராஜெக்ட் கொடுக்குறேன்னு நான் நினைச்சேன். நாம இங்க இன்ஃபார்ம் பண்ண போத ஏஐ ப்ராஜெக்டே லீக் ஆயிடுச்சு போல இருக்கு. அந்த ப்ராஜெக்ட் தான் கேட்டா அவர் இல்ல நீ ஒவ்வொரு மணி நேரமும் அவங்களுக்கு ஏதாவது அவார்ட் கொடுக்கணும்னு நினைக்கிறிய, எனக்கு ஒரு ப்ராஜெக்ட் பண்ணு, இந்த தமிழ்நாட்டு பெண்களை எல்லாம் புடவை கட்டவை. ஆனா அவரு சொல்லாதது இந்த ஆம்பளைங்களையும் வேஷ்டி கட்ட வையும். ஓகே, அதனால இன்னைக்கு யாரெல்லாம் வேஷ்டி கட்டி வந்திருக்காங்களோ ஆம்பளைங்க, அவங்களுக்கும் என்னுடைய சகோதரிகள், ஏன்னா எனக்கு 69 வயசுல சகோதரிகள் தான் இருப்பாங்க. ஓகே, சோ அந்த சகோதரிகள் புடவை கட்டுறவங்க அவ்வளவு பேருக்கும் ஒரு நாள் லீலாவோட ஃப்ரீ ஸ்டே. இந்த மாதிரி 1 மணி நேரத்துக்கு ஒரு முறை இந்த ப்ரோக்ராம் முடியறதுக்குள்ள நாங்க 1 கோடி ரூபாய் செலவு பண்ண போறோம். அதனால தூங்காம தயங்காம திறமையா எழுதி வச்சுக்கீங்க. ஏன் எழுதி வச்சுக்கீங்கன்னு சொல்றேன்னா, முடிவடையும் போது நீங்க நாங்க கேட்கிற கேள்விகளுக்கு பதில் சொல்லணும்னா உங்களுக்கு அந்த இன்ஃபர்மேஷன் தேவை. இந்த அன்ரீசனபிள் ப்ராக்ரஸுக்கு ஒண்ணு சொல்லி கொடுக்கிறேன். உங்களுடைய வாழ்க்கை என்பது நேரம், நேரம் என்பது பணம். அதனால வாழ்க்கை என்பது பணம். நேரத்தை வீணாக்காதீங்க. ஓகே, அத இந்த ஏஐ உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். நீங்க 2026ல 24 மணி நேரம் வேலை செய்ய போறீங்க, 365 நாளும் வேலை செய்ய போறீங்க. ஆனா நீங்க வேலை செய்ய வேண்டியது 8 மணி நேரம் தான். மீதி 16 மணி நேரம் அந்த ஏஐ உங்களை மாதிரியே பேசும். 133 லாங்குவேஜ்ல உங்களை விட 1 லட்சம் மடங்கு நல்லா வேலை செய்யும். அந்த ப்ரோக்ராமை உங்களுக்கு கொடுக்க போறோம். ஏன் இதை கொடுக்கணும்னா, நான் ஐஓ ஆரம்பிச்சது ஒரே ஒரு காரணத்துக்காக தான். ஐஓக்கு மென்டல் தான் ஆரம்பிக்கல, ஏற்கனவே இருந்த கம்பெனி. என்ன ஐடியான்னா, உங்களை நீங்களே விரும்பணும், லவ் யுவர் செல்ஃப். ஆனா நீங்க இப்போ இந்த லவ் யுவர் செல்ஃபை ஒரு வருஷமா பண்ண ஆரம்பிச்சிட்டீங்கன்னு நான் நம்பல. நீங்க இன்னும் நம்பல, ஏன்னா நீங்க இன்னும் லவ் பண்ண ஆரம்பிக்கல. இன்னிலிருந்து ஆரம்பிங்க. இப்போ பில்ட் யுவர் செல்ஃப் அப்படின்னு ஒன்று இன்ட்ரோடியூஸ் பண்ணணும். ஓகே, அந்த சீன மொழி உச்சரிப்பு எனக்கு சரியா வராது. அதனால இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சு இளங்கோ பிரசன்ட் பண்ணுவார். ஓகே,
அந்த வார்த்தைக்கு அர்த்தம் என்னன்னா பில்ட் யுவர் செல்ஃப். ஸோ when you love yourself and when you build yourself, you win. When you win, your family wins and your generation wins. ஸோ உங்களை எல்லாருக்கும் எப்படி அடுத்த 5 வருடத்துக்குள் ஒரு 100 கோடி பணம் பண்றது எப்படி அப்படின்றத ஹெல்ப் பண்ண போதும். அதுக்கு என்ன பண்ண போதும்னா செய்வதை சொல்வோம், சொல்வதை செய்வோம். உங்களுக்கு இன்னைக்கு ஃபுல்லா அனௌன்ஸ்மெண்ட்ஸ்ல 20 கோடி ரூபாயில சினிமாட்டோகிராஃப் பண்ணக்கூடிய ஏஐ கிளப் ஸ்டார்ட் பண்ண போதும். உங்களுக்கு எல்லாருக்கும் எக்ஸசைஸ், உங்க ஹெல்த்தை பார்க்க போதும். அடுத்த 90 நாள்ல நீங்க எப்படி மாறுவீர்கள் என்பதை காமிக்க போதும். அப்போதான் நீங்க கேட்கிற கேள்விகளுக்கு பதில் சொல்ல போதும். நீங்கள் என்ன தவறுகளை செய்யாமல் இருக்க எப்படி உதவுவது என்று சொல்ல போதும். உங்களுக்கு எல்லா ப்ராப்ளமுமே ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் இங்க இருக்கவங்க அத்தனை பேர் என்ன சேர்க்காம எல்லாருக்கும் என்ன ப்ராப்ளம்னா ஸ்ட்ரெஸ். அது ரொம்ப சிம்பிள். அந்த ஸ்ட்ரெஸ் என்ன பண்ணுதுன்னா உங்க கார்டிசால் லெவலை அதிகமாக்குது. உங்க கார்டிசால் அதிகமாவதுனால என்ன ஆகுதுன்னா விசரல் ஃபேட் வருது. So you can go to any doctor, you can ask him, his visceral fat is good, it's not good for you, it shortens your life, it shortens your energy, everything. அந்த visceral fat மெஷர் பண்றதுக்கு ஒரு வழி டெக்ஸா. அந்த டெக்ஸா உங்களுக்கு எல்லாருக்கும் ஃப்ரீ. அடுத்த 30 நாள்ல போய் ஐஓல டெக்ஸாவை பார்த்துக்குங்க. ஓகே, அந்த விசல் ஃபேட் குறையறதுக்கு நீங்க என்ன செய்யணும்ன்றதையும் சொல்லித்தரோம். இதை மட்டும் புதைச்சிட்டு 4% வந்துட்டீங்கன்னா நீங்க ரொம்ப நாள் உயிரோட இருப்பீங்க. உங்களுக்கு ஹார்ட் ப்ராப்ளமும் வராது. இந்த ஸ்ட்ரெஸ் குறையறதுக்கு ஒரு சிம்பிள் ஐடியா என்னன்னா சஃப்ரான் 200 மில்லிகிராம் எடுத்து சுத்தலில் போட்டு டீ மாதிரி குடிச்சிடுங்க. அது புரோசாக் என்ற ஒரு வார்த்தைக்கு ஈக்குவல். அமெரிக்கா ரன்ஸ் ஆன் புரோசாக். இங்க எல்லாருமே புரோசாக் சாப்பிடுறாங்க. அதுக்கு சைடு எஃபெக்ட் இருக்கு, ஆனா இதுக்கு சைடு எஃபெக்ட். ஓகே, மீதி டிப்ஸ் எப்படி உங்க வருமானத்தை இன்க்ரீஸ் பண்ண போதும், எப்படி உங்களை ஆனந்தத்துக்கு கொண்டு போக போதும், எப்படி உங்க ஜாய்ஸ் பயனை உருவாக்க போதும், எல்லாத்தையும் டெய்லி பார்க்கலாம். இப்போ இந்த புடவை கட்டி இருக்கவங்க எத்தனை பேருன்னு கணக்கு சொல்லிடுங்க. நம்ம ஆளுங்க வந்து பார்த்துடுவாங்க. அப்பதான் வேஷ்டி கட்டி இருக்கவங்களுக்கு பெரிய அவார்டா கொடுக்கலாம். ஏன்னா அது 2 பேர் தான் தேடுவாங்க. 2 பேரும் வேம்பு ஃபேமிலி. ஓகே, ஸோ வேஷ்டியினால செலவு மிச்சம், உடவையினால செலவு அதிகம். ஓகே, தேங்க்யூ. ஒரு பலத்த கைதட்டல் மக்களே. நம்ம சிவசங்கரன் சார், தேங்க்யூ ஸோ மச் சார். அவரை நான் எப்பயுமே பார்த்து ரசித்து வியக்கிற ஒரே ஒரு விஷயம், மிகப்பெரிய செய்தியை ரொம்ப எளிமையா சிரித்த முகத்தோடு சொல்லக்கூடிய மாபெரும் பிசினஸ் ஐகான் அவருக்குனே அவர் தான். அவ்வளோ அழகா சொன்னாரு. அவர் சொன்னதுல வந்து நீங்க எல்லாரும் உடனே ரெஸ்பாண்ட் பண்ணது எது அப்படின்னா லீலா லஸ்டே அப்படின்னோட எல்லாருடைய முகமும் மலர்ந்தது. நீங்க என்னதான்